வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு வரும்போது. திடீரென்று வெளிச்சமான ஒரு இடத்திலிருந்து இருட்டான அறைக்குள் நுழையும்போது நமது கண்களுக்கு எதுவும் தெரியாது. இது நமது கண்களின் தகவமைப்பு அடாப்டேஷன் காரணமாக நடக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கும்போது கண்ணின் பாப்பா பியூப்பிள் சுருங்கி விழித்திரை ரெட்டினா குறைவான ஒளியை மட்டுமே உள்வாங்குகிறது. இருட்டுக்கு வரும்போது பாப்பா விரிவடைந்து அதிக ஒளியை உள்வாங்க முயற்சிக்கும். ஆனால் இந்த மாற்றத்திற்கு சிறிது நேரம் தேவைப்படும். அதுவரை நமக்கு எதுவும் தெரியாது. இது ஒரு தற்காலிகமான நிலை. இருட்டிலேயே இருந்தால். ஒருவர் நீண்ட நேரம் இருட்டிலேயே இருந்தால் அவரது கண்கள் இருளுக்கு முழுமையாக பழகிவிடும். கண்ணில் உள்ள ராட்ஸ் எனப்படும் ஒளி உணர் செல்கள் குறைந்த வெளிச்சத்திலும் பார்ப்பதற்கு உதவும். வெளிச்சத்தில் இந்த செல்கள் அவ்வளவாக வேலை செய்யாது. ஆனால் இருட்டில் இவை மிகவும் திறமையாக செயல்படும். இதனால் இருளில் இருக்கும் பொருட்களின் ஓரளவு வடிவங்களையும் அசைவுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். துன்பமும் அறிவும். நீங்கள் குறிப்பிட்டது போல் துன்பத்தில் வாழ்பவனுக்கு அறிவு பல வகையில் வேலை செய்கிறது என்பது மிகவும் சரியான கருத்து. இது மனித மனதின் தகவமைப்புடன் தொடர்புடையது. புதிய வழிகளை கண்டறிதல். துன்பங்கள் வரும்போது நமது மூளை சவால்களை எதிர்கொள்ளவும் தீர்வுகளை கண்டறியவும் தூண்டப்படுகிறது. இது புதிய சிந்தனை வழிகளையும் புத்தாக்க திறன்களையும் வளர்க்கிறது. பயிற்சி மற்றும் வளர்ச்சி. எப்படி இருட்டில் கண்களுக்கு பயிற்சி கிடைத்து கூர்மையாகிறதோ அதேபோல துன்பங்கள் மனதுக்கும் அறிவுக்கும் ஒருவித பயிற்சியை கொடுக்கின்றன. ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாறி எதிர்காலத்தில் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கிறது. பொருட்களின் மதிப்பை புரிதல். துன்பங்கள் வரும்போதுதான் இன்பத்தின் மதிப்பும் நாம் கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களின் மதிப்பும் நமக்கு தெளிவாக புரிகிறது. இது வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதலையும் நன்றியுணர்வையும் அளிக்கிறது. உறவுகளை புரிதல். கஷ்டமான காலங்களில்தான் உண்மையான நண்பர்களும் உறவுகளும் யார் என்று தெரியவரும். இது மனித உறவுகளைப் பற்றிய கூர்மையான பார்வையை அளிக்கிறது. ஆகவே வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு வரும்போது ஏற்படும் தற்காலிக குருட்டுத்தன்மையும் இருட்டில் பழகியபின் பார்வை கூர்மையாவதும் துன்பத்தில் சிக்கும்போது அறிவு வளர்ச்சி பெறுவதும் ஒரே மாதிரியான தகவமைப்பு மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகளின் வெளிப்பாடுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.